Hi friends, welcome back to my channel House of BTS Army. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா K-pop உடைய ஹிஸ்டரி. K-pop அப்படிங்கிறது சவுத் கொரியால ஒரிஜினேட் ஆன பாப்புலர் மியூசிக் உடைய ஷார்ட் ஃபார்ம் தான் K-pop அப்படின்னு சொல்றாங்க. நமக்கெல்லாம் ரீசன்ட் இயர்ஸாக இருக்கிற K-pop குரூப்ஸும் அவங்களுடைய சாங்ஸும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு K-pop டெவலப் ஆனதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி இருந்தது நம்ம யாருக்காவது தெரியுமா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். K-pop உடைய ஹிஸ்ட்ரியை நம்ம ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். அதாவது சியோதேஜி அண்ட் பாய்ஸ்க்கு முன்னாடி, சியோதேஜி அண்ட் பாய்ஸ்க்கு பின்னாடி அப்படின்னு பிரிக்கலாம். சியோதேஜி அண்ட் பாய்ஸ்க்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தை ட்ரெடிஷ்னல் K-popனும், சியோதேஜி அண்ட் பாய்ஸ்க்கு பின்னாடி இருந்த காலகட்டத்தை மாடர்ன் K-pop அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இந்த சியோதேஜி அண்ட் பாய்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெடிஷ்னல் K-pop மியூசிக் பற்றி தெரிஞ்சுக்குவோம். 1885 ஹென்ரி அப்பென்சலர் அப்படிங்கிற அமெரிக்கன் மிஷனரி சவுத் கொரியாவுக்கு மிஷனரி ஒர்க் பண்ணுறதுக்காக வராரு. அங்கே அவர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அமெரிக்கன் சாங்ஸ், பிரிட்டிஷ் சாங்ஸ் எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு. இந்த சாங்ஸ் மூலமாக இன்ஸ்பயர் ஆகிற கொரியன்ஸ் ஒரு புது விதமான சாங்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சாங்ஸை சங்கா அப்படின்னு கொரியனில் அழைக்கிறாங்க. 1910லேருந்து 1945 வரைக்கும் கொரியாவில் ஜாப்பனீஸோடைய ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போது கொரியன்ஸ் ஜாப்பனீஸ்க்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்காக சங்கா அப்படிங்கிற இந்த சாங்ஸை பயன்படுத்தினாங்க. 1920s ஜாப்பனீஸ் கம்போசர் மசாவ் காகோ அப்படிங்கிறவர் அந்த காலத்தில் இருந்த கொரியன் ட்ரெடிஷ்னல் மியூசிக்கையும் இந்த அமெரிக்கன் மிஷனரிஸ் கொண்டு வந்த இந்த காஸ்பல் மியூசிக்கையும் ஒன்று சேர்த்து ஒரு விதமான மியூசிக் கண்டுபிடிக்கிறாரு. அந்த மியூசிக்கை ஜப்பானில் என்கா அப்படின்னும் கொரியனில் ட்ராட் அப்படின்னும் அழைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ட்ராட் மியூசிக் கொரியாவில் ரொம்பவே ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது. 1945 வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கப்புறமா ஜாப்பனீஸ் தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு கொரியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனாலும் கொரியா இன்னும் முழு சுதந்திரம் அடையலை. நார்த் சைடில் சோவியத் யூனியனுடைய ஆதிக்கமும், சவுத் சைடில் அமெரிக்கன்ஸோடைய ஆதிக்கமும் இன்னும் கொரியாவில் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. நமக்கெல்லாம் சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் நடந்துக்கிட்டு இருந்த பனிப்போர் பற்றி நல்லாவே தெரியும். அதோடைய தாக்கம் கொரியாவையும் விட்டு வைக்கல. இதனால் கொரியா, நார்த் கொரியா அண்ட் சவுத் கொரியா அப்படின்னு ரெண்டு பகுதியாக பிரிக்கப்படுது. 1950லேருந்து 1953 வரைக்கும் இதனால் கொரியன் வார் கூட ரெண்டு கண்ட்ரீஸ்க்கும் நடுவில் வருது. கொரியன் வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா யூஎஸ் ஆர்மிஸ் நிறைய பேர் சவுத் கொரியாலேயே செட்டில் ஆகிடுறாங்க. ஸோ இங்கே இருக்க யூஎஸ் ஆர்மிஸ்க்கெல்லாம் பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணுறதுக்காக அமெரிக்காவில் பிரபலமாக இருந்த நிறைய பேர் சவுத் கொரியாவுக்கு வந்து தங்களுடைய பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்குறாங்க. அதில் முக்கியமானவங்கன்னு சொல்லணும்னா மர்லின் மென்ரோய், லூயிஸ் ஆம்ஸ்ட்ராங் போன்றவங்க எல்லாம் சவுத் கொரியாவுக்கு வராங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸஸை பார்த்தும் கொரியன்ஸ் நல்லா இன்ஸ்பயர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் சவுத் கொரியாவில் நிறையா வெஸ்டர்ன் ஸ்டைலில் கிளப்ஸும் பார்ஸும் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த கிளப்ஸ் எல்லாத்துலேயுமே கொரியன்ஸில் யாருக்கெல்லாம் மியூசிக்கில் டேலண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஆடிஷன்ஸ் வச்சு செலக்ட் பண்ணி அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. இது மூலயமா சவுத் கொரியாவுடைய எக்கனாமி கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. 1960s பிரிட்டிஷோட லெஜெண்டரி மியூசிக் குரூப் அப்படின்னு சொல்லப்படுற த பீட்டில்ஸ் வேர்ல்டு மொத்தமும் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு வந்தாங்க. அவங்களுடைய தாக்கம் சவுத் கொரியாவையும் விட்டு வைக்கல. ஸோ அந்த மாதிரி த பீட்டில்ஸோட இன்ஸ்பிரேஷன்னால 1962 சிங் ஜோங் ஹியூன் அப்படிங்கிறவர் ஒரு ராக் பேண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கு AD4 அப்படின்னு பேரும் வைக்கிறாரு. முதலாக ராக் மியூசிக்கை கொரியாவில் கொண்டு வந்த காரணத்தினால இவரை கொரியன் ராக் மியூசிக்கோடைய காட்ஃபாதர் அப்படின்னே அழைக்கிறாங்க.
இந்த காலகட்டத்திலே த கிம் சிஸ்டர்ஸ் அப்படின்னு 3 பேர் கொண்ட குழு சவுத் கொரியாவிலேருந்து லாஸ் வேகாஸ்க்கு பயணப்பட்டு போகிறாங்க. அங்கே அவங்க நிறைய சாங்ஸ் ஆல்பம்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஆல்பம் யூஎஸோடைய பாப் மார்க்கெட்டில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க சார்லி ப்ரவுன் அப்படின்னு ஒரு சாங்க்கு ஒரு கவர் சாங் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த சாங்கும் அந்த காலகட்டத்திலே பில்போர்டில் 7வது இடத்தை பிடிச்சிச்சு. அது மட்டும் இல்லைங்க, த கிம் சிஸ்டர்ஸ் பல அமெரிக்கன் டிவி ஷோஸில் அப்பியர் ஆகுறாங்க. முக்கியமாக சொல்லணுன்னா எட் சுல்லிவன் அப்படிங்கிற ஷோவில் 22 முறை அப்பியர் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க யூஎஸ், யூரோப் போன்ற நிறையா கண்ட்ரீஸில் மியூசிக் டூர்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. நைன்டீன் இது கொரியன் மியூசிக் இண்டஸ்ட்ரியோட ஒரு டார்க் பீரியட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் கொரியன் கவர்மெண்ட் டிக்டேட்டர்ஷிப் ஆட்சியை தான் கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க. இது பிடிக்காத கொரியன் டீனேஜர்ஸ், யங்ஸ்டர்ஸ் அவங்கள எதிர்த்து போராடினாங்க. இந்த போராட்டத்துடைய வெளிப்பாடாக அவங்க நிறைய சாங்ஸ் எழுதி பாடி வெளியிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன்ஸோடைய லைஃப் ஸ்டைலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் பண்ணுறாங்க. அதாவது லாங் ஹேர் வளர்க்குறது, ஜீன்ஸ் போடுறது, இந்த மாதிரி நிறைய பழக்க வழக்கங்கள் அவங்க அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பிடிக்காத கொரியன் கவர்மெண்ட் கோவமாகி என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமே கொரியாவில் அமெரிக்கன் பாப் மியூசிக்கும் சரி, கொரியாவுடைய ராக் மியூசிக்கும் சரி எதுவுமே பாடக்கூடாது அப்படி சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாங்க. கொரியன் ராக் மியூசிக்கோடைய காட்ஃபாதர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த சின் ஜோங் ஹியூன் அவரையும் ஊழல் கேஸ் மூலயமா ஜெயிலுக்குள்ளே போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ட்ராட் மியூசிக் சொன்னேன் இல்லையா, அதுலேயும் ஜாப்பனீஸோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால அந்த மியூசிக்கையும் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 1970s காலகட்டம் ஃபுல்லாகவே கொரியன் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு டார்க் பீரியடாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் தான் டிஜேஸ், அதாவது டிஸ்க் ஜாக்கி அப்படி சொல்லுவோம் இல்லையா, அவங்களும் நிறைய பேர் ஃபேமஸ் ஆகுறாங்க. 1980s கொரியன் பேலட் சிங்கர்ஸ் நிறைய பேர் ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது லீ குவாங் ஜூ, லீ மொன்சே, பியோன்ஜின் சோப் அப்படின்னு நிறைய கொரியன் பேலட் சிங்கர்ஸ் இந்த காலகட்டத்தில் உருவாகிறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஃபேமஸும் ஆகுறாங்க. 1980 ஏஷியாலேயே மிகப்பெரிய ஒரு மியூசிக் ஃபோரம் லான்ச் பண்ணுறாங்க. அந்த மியூசிக் ஃபோரமில் கலந்துக்கிட்ட கொரியன் சோ யோங் பில் அப்படிங்கிறவர் முதல் இடத்தை பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஹாங்காங், ஜப்பான், நியூயார்க் இந்த மாதிரி நிறையா கண்ட்ரீஸ்க்கு போய் தன்னுடைய மியூசிக் பர்ஃபார்மன்ஸஸை கொடுக்குறாரு. 1988 கொரியன் கவர்மெண்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக மாறினதுக்கு அடையாளமாக சவுத் கொரியாவுடைய கேபிட்டலான சியோலில் ஒலிம்பிக் கேம்ஸ் நடத்துகிறாங்க. அப்போது சோ யோங் பில் சியோல் 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 அப்படிங்கிற இந்த சாங்கை இங்கிலீஷ், ஜாப்பனீஸ், கொரியன் இந்த 3 லாங்குவேஜ்லேயும் பாடி ரிலீஸ் பண்ணுறாரு. சியோல் ஒலிம்பிக்ஸோட செலிப்ரேஷன் சாங்காக இது ஆகுது. 1990s காலகட்டம் இதுதான் மாடர்ன் கேபாப் டெவலப் ஆக ஆரம்பித்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் சியோ தேஜி அண்ட் பாய்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்க. 1992 சியோ தேஜி, யங் ஹுன் சுக், லீ ஜூனோ அப்படின்னு 3 பேர் கொண்ட குழு டெபியூட் பண்ணுறாங்க. இவங்க ட்ரெடிஷ்னல் மியூசிக் எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசாக நிறையா மியூசிக் கேட்டகரியை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஜாஸ், ராக், ஹிப்ஹாப், R&B இந்த மாதிரி நிறையா மியூசிக் கேட்டகரிஸை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவங்க சாங்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க சவுத் கொரியாவுடைய ஒரு டேலண்ட் ஷோவில் தங்களுடைய சாங்கான நான் அராயோ, அதாவது ஐ நோ அப்படிங்கிற ஒரு சாங்கை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஜட்ஜஸ் கிட்டேருந்து மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த டேலண்ட் ஷோலையும் அவங்க ரொம்பவே லோ ஸ்கோர் தான் வாங்கினாங்க. ஆனால் இந்த மாதிரி லோ ஸ்கோர் வாங்கினதுக்கும் வரவேற்பு கிடைக்காததுக்கும் அவங்களுக்கு டேலண்ட் இல்லாததும் அந்த சாங் நல்லா இல்லாததும் காரணம் இல்லைங்க. அந்த சாங் ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது தான் காரணம். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான சாங் கொரியன் மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே புதுமையாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுடைய சாங்ஸ் பாப்புலராக ஆரம்பிச்சிச்சு. நிறைய டீனேஜர்ஸும் யங்ஸ்டர்ஸும் இவங்களுடைய சாங்க்கு ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகுறாங்க. அது மூலமாக நிறைய ஹிப்ஹாப், R&B ஆர்டிஸ்டான சாலிட், டியூக்ஸ், ட்ரங்கன் டைகர் போன்றவங்க நிறைய பேர் உருவாகுறாங்க. அதுக்கப்புறம் சியோ தேஜி அண்ட் பாய்ஸ் குரூப் டிஸ்பேண்ட் ஆகிறது.
இந்த காலகட்டத்தில் தான் சவுத் கொரியாவுடைய 3 மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுற SM, YG அண்ட் JYP என்டர்டெயின்மெண்ட் கம்பெனிஸ் உருவாகுது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா 1995ல் லீ சூ மான் அப்படிங்கிறவரால் SM என்டர்டெயின்மெண்ட்டும் 1996ல் சியோதேஜி அண்ட் பாய்ஸ் குரூப்பில் இருந்த ஒருத்தரான யங் ஹுன் சுக் YG என்டர்டெயின்மெண்ட்டையும் 1997ல் பார்க் ஜின் யோங் அதாவது JY பார்க்குன்னு அழைக்கப்படுற சிங்கர்னால JYP என்டர்டெயின்மெண்ட்டும் கண்டுபிடிக்கப்படுது. இந்த மாதிரி பல என்டர்டெயின்மெண்ட் கம்பெனிஸ் உருவாகுது. இந்த கம்பெனிஸ் எல்லாருமே டீனேஜர்ஸையும் யங்ஸ்டர்ஸையும் இன்ஸ்பயர் பண்ணுறதுக்காக ஐடல் பேண்ட் உருவாக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஸோ இப்போ தான் ஐடல் ட்ரைனிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேலண்ட் ஏஜென்சிஸ் எல்லாமே ஆடிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி சிங்கிங், டான்ஸிங், ரேப் இந்த மாதிரி டேலண்ட் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், டீனேஜர்ஸ் எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மிக கடினமான ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா யார் யாருக்கெல்லாம் பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி ஒரு ஐடல் குரூப் உருவாக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி 1996ல் SM என்டர்டெயின்மெண்ட் அறிமுகப்படுத்தின ஒரு குரூப் தான் ஹாட், அதாவது ஹை ஃபைவ் ஆஃப் டீனேஜர்ஸ் அப்படிங்கிற இந்த குரூப். அதுக்கப்புறம் SM என்டர்டெயின்மெண்ட் SCS அப்படிங்கிற ஒரு கேர்ள் குரூப்பையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த குரூப்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகுது. ஸோ இவங்களுக்கு ஆப்போசிட்டாக DSP என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறவங்க செட் கீஸ் அப்படிங்கிற ஒரு பாய் ஐடல் குரூப்பையும் FinKL அப்படிங்கிற ஒரு கேர்ள் ஐடல் குரூப்பையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு என்டர்டெயின்மெண்ட் கம்பெனிஸும் போட்டி போட்டு நிறைய பாய் குரூப் அண்ட் கேர்ள் குரூப்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் முக்கியமாக சொல்லணுன்னா பேபி வாக்ஸ், ஷின்வா, காட், ஒன் டைம் அப்படின்னு நிறைய குரூப்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. இந்த மாதிரி 1990ஸ்லேருந்து 2000 காலகட்டம் வரைக்கும் உருவான குரூப் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் K-pop குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 21st செஞ்சுரி இப்போ தான் ஹால்யூ அதாவது கொரியன் வேவ் அப்படிங்கிறது வேர்ல்டு மொத்தம் பரவ ஆரம்பிக்குது. கொரியன் வேவ் அப்படின்னா என்னென்னா, கொரியன்ஸோடைய கல்ச்சரில் ஒரு அங்கமாக இருக்கிற K-pop, கொரியன் ட்ராமா, கொரியன் மூவிஸ், அதுக்கப்புறம் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ், அவங்களுடைய டூரிசம் ஸ்பாட்ஸ், இந்த மாதிரி கொரியாவுடைய கல்ச்சர் அப்படின்னு சொல்லப்படுற நிறைய விஷயங்கள் வேர்ல்டு மொத்தம் பரவ ஆரம்பிக்குது. இதை தான் ஹால்யூ அதாவது கொரியன் வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பீரியடில் தான் செகண்ட் ஜென்ரேஷன் K-pop குரூப்ஸ் உருவாகுது. அதில் ஸ்பெசிஃபிக்காக சில குரூப்ஸை சொல்லணுன்னா 2003ல் TVXQ, 2005ல் SS501 சூப்பர் ஜூனியர், 2006ல் பிக் பேங், 2007ல் வண்டர் கேர்ள்ஸ், கேர்ள்ஸ் ஜென்ரேஷன் காரா, 2008ல் ஷைன், 2AM, 2PM, அதுக்கப்புறம் 2009ல் 2-in-1, 4 minute, TRA, FX அப்படின்னு இன்னும் பல ஐடல் குரூப்ஸ் டெபியூட் பண்ணுறாங்க. இந்த காலகட்டத்தில் சோலோ சிங்கர்ஸ் நிறைய பேர் ஃபேமஸ் ஆகுறாங்க. அதில் முக்கியமாக சொல்லணும்னா போவா, ரெயின் அப்படிங்கிறவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி K-pop ஏஷியாலேயும் வெஸ்டர்ன் வேர்ல்ட்லேயும் ரொம்பவே ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது. யூஎஸுடைய மியூசிக் சார்ட்டான பில்போர்டில் K-pop சாங்ஸ் நிறைய சாதனைகளையும் நிறைய ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு சைடு K-pop ஐடல் குரூப்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகி ஃபேமஸ் ஆகிட்டு இருந்த சமயத்தில் இன்னொரு சைடு சோலோவாகவே ஒருத்தர் இந்த வேர்ல்டை கலக்கிட்டு இருந்தார். இன்ஃபேக்ட் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்ட கொரியன் சாங் கூட அவருடைய சாங்காக தான் இருக்கும். அவங்க யாருன்னு பார்க்குறீங்களா? அவர் தான் சை. அவருடைய சாங்கான கங்னம் ஸ்டைல் தெரியாதவங்க இந்த வேர்ல்டில் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் முதலாக யூடியூப்லேயே 1 பில்லியன் வியூஸ் ரீச் பண்ண வீடியோவாகும். ஸோ அவரை போலவே ஜிக்கோ, கங் டேனியல், ஐயூ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறையா சோலோ சிங்கர்ஸை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கப்புறம் 2010ல் இருந்து உருவான K-pop குரூப்ஸ் எல்லாத்தையுமே தேர்ட் ஜென்ரேஷன் K-pop குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குரூப்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010ல் இன்ஃபைனைட், 2012ல் எக்ஸோ, நியூ வெஸ்ட், 2013ல் BTS, 2014ல் ரெட் வெல்வெட், மாமாமூ, GOT7, 2015ல் GFriend, Twice, 17, Monsta X, Wannabe, 2016ல் ஆஸ்ட்ரோ, Blackpink, Pentagon, SF9, Momoland, NCT அப்படிங்கிற குரூப்ஸும், 2018ல் அட்டீஸ்,
ஸ்ட்ரே கிட்ஸ், 2019ல் இட்ஸி, 1ES, சூப்பர் எம், TXT, அப்புறம் 2020ல் என்ஹைஃபன் அப்படின்னு பல ஐடல் குரூப்ஸ் டெபியூட் பண்ணாங்க. நான் சொன்னது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபேமஸாக இருக்க சில கேபாப் குரூப்ஸை மட்டும்தாங்க சொல்லியிருக்கேன். ஆனால் இதை விட 100க்கும் மேற்பட்ட பல கேர்ள் குரூப்ஸும் பாய் குரூப்ஸும் ஒவ்வொரு வருடமும் டெபியூட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. கடந்த 30 வருடங்களாக கேபாப் நிறைய டிஃபிகல்ட்டிஸை தாண்டி நல்லாவே டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இன்னமும் டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கேபாப்புடைய ஹிஸ்ட்ரியை ஓரளவு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் கேபாப்புடைய இண்டஸ்ட்ரி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஐடல் ட்ரைனிங் சிஸ்டம்லாம் எப்படி, என்டர்டெயின்மெண்ட் கம்பெனிஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு இன்னும் பல விஷயத்தை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கேபாப் பற்றி எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு பிடிச்ச கேபாப் குரூப்ஸ் அதோடைய சாங்ஸ் எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. Annyeong.